வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. குட் ஈவினிங். உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருது. ஆக்சுவலாக தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் படுத்துன்னு தூங்க மாட்டேன், உட்காந்து அப்படியே தூங்கிடுவேன். அப்படியே தூங்கிட்டு ஒரு 40 நிமிஷம் தூங்கினது தெரில. ஏதோ ஃபோன் வருதுங்க, ஒரே நிமிஷம் இல்லைங்க. ரைட், கட் பண்ணிட்டேன். என்ன ஃபோனு தெரில, அண்ணன் நம்பர் எதை பேசுகிறேங்க. ஆமாம், வாக்கிங் போகிறவங்க பகலை தூங்கக்கூடாது சொல்லுவாங்க. நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. இன்றைக்கி மதியானம் பெருசாக ஒன்றும் சாப்பிடல, வீடியோ கூட போடல பாருங்கள். சாப்பாடு செஞ்சோம், தயிர் சாப்பாடு ஊருக்கா, நான் ஒய்ஃபு தம்பி, அவ்வளோதான். மிச்சர் கிச்சரிச்சு எல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டோம். ஏன்னா பையன் வந்து வேலைக்கு போயிருக்கா, மருமகன் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. நாங்கள் தானே வெந்ததே சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு இருந்தால் போதும். நாளைக்கு வந்துடுறாங்க மருமகன், பேரன் வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக கிம்பிள் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைமு. அதை பேசி பார்த்து நல்லா இருக்கான்ட்டு அப்படியே வெளியே போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஷேக் ஆகுது, அவங்களுக்கு சொல்லுங்கள். சாமி ஸ்டாண்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஒய்ஃபு. இது பாருங்கள், இதெல்லாம் புதுசு மேட்டு போட்டதால் கொஞ்சம் வீடு பளிச்சுன்னு தெரியுது. வீடு எப்போவுமே சுத்தம் வைக்க நினைப்பாங்க. என் பேரந்து பொம்மைங்கள்லாம் இருக்குது. கிச்சன் டூர் நீங்கள் போட்டால் நல்லா இருக்குங்களா? நம்ம வீட்டில் மொத்த பாத்திரமும் அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்மளுடைய வசந்த மாளிகை. அவ்வளோதாங்க. 3 ரூம், அது ஒரு ரூம், இது ஒரு ரூம், அது ரூம், அவ்வளோதான். டைம் கிட்ட 7 கிட்ட ஆகிடுச்சு. நான் கிம்பிள் வச்சு பேச ஷேக் ஆகுதா மட்டும் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, கீழே போகலாம் வாங்க. பார்க்கு வீடு ரவுண்டு போகலான்னு பார்க்குறேன். நம்ம என்ன தான் டிமார்ட் எல்லாம் போயிட்டு வந்தாலும் இப்போ ஓலைச்சூட்டி ஏற்றி வச்சுருக்காங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு. அரிசி இப்போ டிமார்ட்டில் வாங்கலை நாங்கள். அந்த நான் கேட்குற அரிசி இல்லை, சிவாஜி இல்லை. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி துளசி போட்டு நான் வாங்கிட்டு வரணும். வாங்கி வந்துட்டு தம்பிக்கு என்னவோ அது பண்ணிவிட்டு வேலையை முடிக்கணும். இன்றைக்கி நாளைக்கு வந்து சிறுவாபுரி போகணும். நாளைக்கு சிறுவாபுரி அண்ட் பெரியபாளையம் கோயிலுக்கு போய்ட்டு வரணும். ஈவினிங் வந்து ஒரு ஹோட்டல், வேளச்சேரியில் ஹோட்டலில் வந்து ரிவ்யூ கொடுக்கணும். ஹோட்டல் திறந்துருக்காங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க, பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு அந்த ஹோட்டல் ரிவ்யூ எடுத்தால் கூட நாளைக்கு நைட்டு போனால் தெரியும், நாளைக்கு தான் போடுவேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஹோட்டலில் போய் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ. கனவிலும் நினைக்கல வாழ்க்கை தான் மாறுதுவோ, கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது, நாங்காலி மொத்தமாகாலி. என்ன பண்ணுற? எழுதுங்க இன்னைக்கு. எங்க எழுது நோட்டு? சரி நான் வந்து பார்க்குறேன். கடை இப்படி அரிசி வாங்கி வந்துட்டேன். அரிசி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், லைனாக ஒரு லிஸ்ட் எதுக்கு? கிளை வாழைப்பழம். சரி, வாழைப்பழம் வாங்கிடும். வாழைப்பழம் வாங்குறோம். சரி, ஓகே, போய்ட்டு வந்துட்டேன். ஓகே சொல்லு. எங்கள் வீட்டில் 8ஆம் பிறப்பு, 8ஆவதாக பிறந்தான் சூரி. சொன்ன என்ன அது கொம்புன்னா எதுக்கு? சரி, ஓகே. என்ன சொல்கிறேன், கொம்பு பாட்டில் அங்கே ஊந்துச்சா? கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ தான் வந்துருக்கு போல இருக்குது. தம்பி, கொத்தமல்லி எவ்வளோ ராஜா? 7 ரூபா. ரைட், ஓகே. 2 எடுத்துக்கிறேன்ப்பா. லவ் பேர்ட்ஸ் கொண்டு போட்டுடலாம். நல்லாயிருக்கு கொத்தமல்லி, பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பர். தக்காளி இருக்குது வீட்டில். தக்காளி இன்னைக்கு கிலோ வந்து 2 கிலோ 50 ரூபா, 4 கிலோ 100 ரூபா. ரைட், நல்லாயிருக்கு பாருங்கள் தக்காளி, சூப்பராக. இப்போ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நான் வாங்கினுட்டு. எப்பாடி முருகா, எல்லாத்தையும் வாங்கிட்டு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. இந்த அரிசி தான் நான் வாங்குவேன், சிவாஜி பிராண்ட். இது வந்து 760 ரூபா இன்றைக்கி ரேட்டு. இது காய்சூரே அரிசி தந்து அரிசினா எங்கள் பாஷையில் தந்துன்னு அர்த்தம். ஆமாம், தோற உள்ள வரேன். வேணுமா? காலையிலேருந்து இதை சொல்லின்னு இருக்கான், எனக்கு என்னன்னு கூட தெரியல. இது டிவியில் காமிச்சிருக்காங்க. இது வேணும் சொல்லிட்டு இருக்கான். டிவியில் பார்க்குறதுலாம் வேணுன்றான். இப்போ அந்த நந்தி மாதிரி பொம்மை வேணும். அது பேர் என்னது? அன்றி கடை நந்தி. நான் நன்றி இல்லைண்ணா,
இந்தி நந்தி அந்தி இல்ல நந்தி சரி அது என்ன பார்த்தா நான் வாங்கிட்டு வரேன் என்ன டிவியில் என்னென்ன பார்க்கலாம் அதெல்லாம் எங்கிட்ட கேட்டுருவோம் சரி அதான் நந்தி காதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நந்தி காதில் சாமி கால் கொடு காசு கொடு பணம் கொடு கால் கொடு அது சொல்கிறாங்க நீ நந்தி காதில் சொல்கிறியா வாங்கி வரட்டேன் அங்கே அந்த இங்கே பாருங்க ஒரு அம்மா வந்து அந்த நந்தி காதில் என்னமோ சொல்கிறாங்க கால் ஒன்றா கால் வரும் வாங்கிடுவேன் இந்த நந்தி எங்கே போய் பார்த்தா சொல்லுங்க வாங்கி வந்துடுறேன் போயிட்டு ஓ சிவன் அங்கே பாரு தொட்டு கும்பிட்றாங்க என்ன சொன்னாங்க காதில் இதுவா சரி வாங்கிட்டு வரேன் வணக்கம் வணக்கம் அப்பா நாளைக்கு நிக்கேச்சி காப்பி நான் சப்பாட்டு இட்லி சப்பாட்டு பாகல் தோசை காலை வடை உப்புண்டா கண்ணா உப்புண்டா உப்புண்டெல்லாம் செய்ய மாட்டாங்க சப்பாத்தி சாப்பிடலாம் மேபி சப்பாத்தி சாப்பிடலாம் ஓகே கேட்டியா கோழி இந்தாங்க சொல்லுங்க வாங்க அப்பாக்கு பா இச்சிக்கா பா இச்சின்பா காம்பா உன்னை தங்கிய உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நான் நன்றி சொல்லுவோம் டிவியில் வந்து பார்ப்பான் பாருங்க டிவி பார்க்க இருக்கான் இந்த டிவியில் வந்து என்னன்னா வருதோ ஒன்றுனா கேட்பான் ஏற்கனவே ஒன்று கேட்டாங்க லவ் பேர்ட் கேட்டான் காயத்ரி சிஸ்டர் அனுப்பிச்சாங்க அப்புறம் வந்து வேற என்ன பொம்மை யாரும் அனுப்பிச்சாங்க உண்டிகோல் இந்த வெயில் படத்தில் உண்டிகோல் அதை பார்த்து கேட்டோம்னா அவையோவான அடைஞ்ச உண்டிகோல்ல கடைசியில் காயத்ரி சிஸ்டம் இப்போ நந்தி கேட்டிருக்கான் நாளைக்கு சிறுவாபுரி கோயில் போகிறேன் அங்கே எங்கன்னா விட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்தோம் ஓகேவா சின்ன ஐட்டம் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மண்ணு குதிரை அதில் பேச முடியா என்ன பேசுவோம் காலையில் சொல்ற பேசு சாமி என்ன கேட்பேன் சாமி நட கொடுன்னு கேட்பாங்க இல்லாதானே கேட்க முடியும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு காசு வேணும் பணம் வேணும் நகை வேணும் வீடு வேணும் சொத்து நிலம் இவனுக்கு கால் வேணும்னு கேட்கலாம் அவ்வளோ எது யாருக்கிட்டே அதான் கேட்க முடியும் இவனுக்கு காசு பணம் தேவையா நடந்தால் போதும் அதெல்லாம் கர்மா அவ்வளோதான் கர்மா போன ஜென்மத்தில் நாம் பண்ண பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் கர்மாவும் டிங்கி 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 இதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயங்க நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கலாம் இதெல்லாம் சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவான் அது இப்போ ஒன்றும் அதை எடுத்துக்கலாம் ஒன்று சின்ன ஒரு கோடு இருக்கு அது நான் கேட்கலாம் மண்ணு குதிரை நம்பி வாழ்க்கையும் நாட்டில் அம்மா ஓகேங்க நான் ஊட்டிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் வெயிட் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாளைக்கு காலையில் இந்த வீடியோ இருக்காது நாளைக்கு நான் கோயிலுக்கு கிளம்புறேன் போயிட்டு மதியானம் ஒரு 12 மணிக்கு வந்தப்புறம் அந்த சிறுவாபுரி போனதும் பெரியபாளையம் போனதும் ஆக்சுவலாக வீடியோ போட்டுருவேன் மதியானம் நான் வந்துட்டுனா சமைக்கிற வீடியோ இன்றைக்கி போட்டேன் ஆமாம் நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூ போகிறேன் எந்த ஹோட்டல் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஓகேவா சாப்பாடு முருகா குட் நைட் அம்மாடி முருகா குட் நைட் ஐயோ நாளை பார்க்கணும்
கப்பா கப்பா கப்